ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ஜியோக்கூடிய ஹார்ட் சிஇஓவில் ஜேர்னலிஸ்ட் இருக்குல்லடா, அதோடய 2/2 ஃபைனல் பார்ட்ரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்ரு எப்படி விட்டுப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஜிமின் ஜெக்கி கிட்ட லவ் சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் ஒரே டைமில் அவார்ட் வாங்கியிருப்பாங்க. அதனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு லவ் சொல்லியிருப்பாரு. நம்ம ஜிமின் அவங்க அம்மா கிட்ட ஒரு க்ளூ கொடுத்துறாரு. நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான அந்த பர்சன் யார் மட்டும் சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் அம்மா தான் எங்க சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, ஜிம்னுக்கு யாரும் பிடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், என் பையனுக்கு யாரும் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் யாருன்னு தான் தெரியல, எனக்கு அந்த ஜம்கா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க, நம்ம பையனுக்கு யார் பிடிச்சிருக்கோ அந்த பர்சன் நமக்கு பிடிக்கும். ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம்மோட செலெக்ஷன் தப்பாக சொல்கிறாங்க. ஆமாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிற நம்ம ஜிம்மோட அம்மா குதிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அவன் ஹாப்பியாக இருக்கட்டும், கொஞ்சம் டேஸ் பண்ணால் கூப்பிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணுவோம். ஓகேவா சொல்கிறாங்க. சரிங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அப்பா அம்மா அப்படியே ஹாப்பியாக இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜாங்கு தான் காரில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜாங்குக்கு ஜிம்மோட ஹேண்டை விடவே இல்லை, பிடிச்சி வச்சுட்டே இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க, இப்போ நான் போகவே வேண்டவா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜாங் பார்க்குறேன், போகணுமா சொல்கிறாங்க. சரி, என் கூடவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட வா சொல்கிறாங்க. பேச நான் மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி ஜாங் கேட்குறாங்க. ஜங்குக்கா மேரேஜா? அதுக்குள்ளவா? மேரேஜ் தான். ஏன்டா? ஜங்குக்கா மேரேஜ்ன்றது ஒரு பெரிய பிகாஸ்ட் திங் தெரியுமா சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாம், அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் பெரிய ஃபேமிலி கூட இருந்தால் தான் ஓகேவா? நீ நான் மட்டும் தரேன், உன்னோட பேபி மாதிரி பார்த்துக்க போகிறேன், நீ என் கூட ஹாப்பியாக இருக்க போகிறேன். இதில் போய் என்ன இருக்குது, நான் உன்னால் பார்த்துக்க மாட்டேன். நான் சொல்கிறாங்க, நல்லா பார்த்துப்பீங்க. நான் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் டேஸ் மட்டும் போதும், எனக்கு நிறைய லவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணேன் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு நான் தனியாக அங்கே நான் சிங்கிளாகவே இருந்தவங்க லவ் பண்ணணும். மேரேஜ் பண்ணிட்டு லவ் அது வேறு, இப்போது லாங் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தள்ளி இருந்து லவ் பண்ணுறது அது வேறு. இதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி ஜிமின் சொல்ல ஜங் பார்க்குறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நீ பக்கத்துலேயே இருக்கும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா? இந்த ஹார்ட் சிஇஓக்கு நான் பக்கத்தில் இருக்குமா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லை, இப்படி என்ன சொன்னால் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினா ஆமாம், நீங்கள் ஒரு ஹார்ட் சிஇஓ தானே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இது எப்போது இந்த சொல்லி கேட்குறாங்க. அது உங்களை ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன்னா அப்போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. போய் சொல்லதான் சொல்கிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த டைமில் நான் உங்களை வந்து ஃபாலோ ஆகலை, ஜஸ்ட்டு பார்த்தேன்னா அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு அட்ராக்ட் ஆனது. நான் எவ்வளோ பேர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன், ஐடல், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஇஓவை பார்த்தேன்னா இவ்வளோ ஹார்ட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்க் ஒரு மாதிரி ஆகுது. ஜங்க் அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ சார் என்ன பார்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் தப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் உரிமையாக பார்த்து தான் ஹாப்பியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லை, இப்போ இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ எனக்கு பாய் ஃப்ரெண்ட், இப்போ எனக்கு ஒரு ஹார்ட்டான பாய் ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கீங்க. அப்போ ஜஸ்ட் ஒரு சிஇஓ, இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் ஆஃபீஸில் உங்களை யாரும் சைட் அடிக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் சைட் அடிச்சா என்னவா சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. அழகாக இருந்தால் சைட் அடிக்க தானே செய்வாங்க அப்படி சொல்லி ஜங்க் சார் ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா? அப்போ உங்களை எல்லாம் சைட் அடிக்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சார் ஜிமின் பார்க்குவோம். அப்படியா? சரி, ஓகே சொல்லிட்டு ஜிம்னு சரி, ஓகே நான் இறங்க வா சொல்லி ஜிம்மில் இறங்க போகிறாங்க. ஜங்க் பண்ணுங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம் பட்ட இறங்குறாங்க. இப்படி நின்று சொல்லிட்டு ஜங்க் தான் கார் விட்டு இறங்குறாங்க. இப்போ ஜங்க் ஜிம்மில் கார் விட்டு இறங்கிட்டு ஜிம்மில் அப்படியே காரில் பெயிண்ட் பண்ணுறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ என்ன உனக்கு கோவம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களை எல்லோரும் பார்ப்பாங்க, சைட் அடிப்பாங்க அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சைட் அடிக்கிட்டோம் யார் வேணாம் நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் ஆஃபீஸில் அப்படி ஒரு பாசிட்டிவ்னஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜங்க் அது இன்னும் அந்த மாதிரி விருப்பத்தை பார்க்கணுன்ற அளவுக்கு இருக்குது. அப்படியா? ஏன் என்ன சைட் அடிக்க தப்பாக என்ன கேட்குறாங்க. என்னால் போய்ட்டு ஸ்டாப் பண்ண முடியுமா என்ன, நீங்கள் என்ன சைட் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி, நான் வந்து ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா சைட் அடிங்க அப்படி சொல்லிட்டு சொல்லவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அவர் கோவம் நல்லாவே தெரியுது. என்ன இப்போ கோவமாக என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் கூட கோவம் இல்லை, கொஞ்சம் தள்ளுங்க வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு ஜங்க் ஜிமின் தான் ஏன்னா அவங்க வீட்டுக்கு மட்டும் ட்ராப் பண்ணியிருப்பாரு. ஜிம் போகிறேன்னு ஜங்க் பார்க்குறேன். என்ன கோவம் சொல்லிட்டு அவர் தான் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மேருக்கு தள்ளி போ அப்படி சொல்கிறாங்க. தள்ளி போகணுமா என்ன அப்படி சொல்கிறாங்க. பின்ன உன்னை எல்லோரும் சைட் அடிக்கிறதுக்கு தான் இருக்கியா அப்படி கேட்குறாங்க. ஏன் அவங்களுக்குலாம் வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்களா சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு வந்து கோவப்படுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாகவே நீ தான் பாசிட்டிவ் ஆகுறியா அப்படி கேட்குறாங்க. ஏன் நான் பாசிட்டிவ் ஆகக்கூடாதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, நான் உன்னை பார்த்து பாசிட்டிவ் ஆகிறேன், நீ என்னை பார்த்து பாசிட்டிவ் ஆகிட்டுருக்கா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன் சொல்கிறாங்க. யார் நீ அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு ஜேர்னலிஸ்ட். ஆனால் நீங்கள் ஒரு ஹார்ட் சிஇஓ, அது ஹேண்ட்ஸம் சிஇஓ, உங்களை பார்த்தாலே எல்லோரும் சொல்லி விடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி அப்படி யாரும் சொல்ல விட்டாலும் அவங்க போய் நான் போக மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் என்னை யாராவது சுற்ற விட்டாங்களோ அவங்க போய்ட்டு தான் போவேன். அப்படி ஒரு பர்சன் சுற்ற விட்டாங்க, இப்போ நான் அவங்க தான் சுற்றிட்டு இருக்கேன் ஸ்டில் இப்போ வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சுற்றுறது கஷ்டமாக
கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லையே கஷ்டமாக இல்லையே, என்ன விட்டா எவ்வளோ டேஸ்லாம் சுற்றுவேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே என்ன போவா கேட்குறாங்க. போவா அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க டேய் கார் விட்டு கீழே வரைக்கும் இறங்கியிருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க என்ன கொடுத்துட்டு போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பேக் கொடுக்கணுமா என்ன சொல்லிட்டு ஆமாம் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் லைட்டாக ஜங்க் கூட சிக்ஸில் டேப் பண்ணுறாங்க. என்னடா அடிக்கிற சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் தானே கொடுன்னு சொன்னீங்க அதான் சொல்கிறாங்க. நான் அது கேட்கல கிஸ் அப்படி சொல்கிறாங்க. கிஸ்ஸா என் கிஸ் இல்லாமல் சாரில் இருக்க முடியாது சொல்கிறாங்க. இருக்க முடியாதே அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் ஜங்க் கூட சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு சரி போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. அவ்வளோதானா அவ்வளோதான் சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா சொல்கிறாங்க. அங்கே ஃபிலிக்ஸும் யோனிச்சும் இருக்காங்க. வரீங்களா சொல்லி கேட்குறாங்கக்கா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. தெரிந்த நம்ம லவ் பண்ணுறது யோனிச்சினே வந்துட்டு ஹைட் பண்ண நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அவன் என் ஃப்ரெண்டு ஒரு காட்டுக்காக யாரும் நம்ம பார்த்துக்கூடாதுக்காக அவன் ஹைட் பண்ணான். எப்போவும் அவன் நம்மளுக்கு நடுவில் நின்றுப்பானா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அப்புறம் போய் ஆகணுமா போயே ஆகணுங்க போங்க டைம் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஜிம்மி தள்ளிவிடுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஏங்க சொல்லிட்டாங்க. அடுத்து நீங்கள் போங்க சொல்லிட்டு அவர் பார்த்து காரை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு போயிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க இவர் இருக்காரே சொல்லிட்டு ஆனால் ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு ஜிம்மி நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மி அப்படியே ஹாப்பியாக உள்ள வர இவங்க 2 பேரும் வந்து கணத்தை கை வச்சு பார்த்துருக்காங்க. என்னடா சொல்லிட்டாங்க. என்னடா வீட்டுக்கு முன்னாடி ரொமான்ஸாக சொல்லிட்டாங்க. ஐயோ நீங்கள் வர ஏன்டா சொல்லிட்டாங்க. என்னடா தான் இருக்குது சரி ஓகே அப்படின்னு கேட்கவா சொல்லிட்டாங்க. நீ ஹாப்பியாக இருக்க ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. யோனிச்சு நான் ஃபிளிக்ஸா அவனு சொல்லவா சொல்லிட்டா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயில்ட் ஆகும்டா நிறைய பேருக்கு அது ஹர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா ஆனால் அது மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும். சம்டைம்ஸ் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும். ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு பர்சன் கரெக்டாக தான் இன்னொரு பர்சன் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் செகண்ட் லவ் இருக்குல்ல அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோடு வரும். ஓகேவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்டெப் எடுத்து யோசிப்போம். ஆனால் கண்டிப்பாக அது பெட்டராக இருக்கும். ஓகேவா ஃபர்ஸ்ட் லவ்வில் அது பெட்டராக தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. எனக்கு ஜங்க் கிட்ட ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியே சேஃபாக செக்யூராக நானாகவே இருக்கேன்டா. நான் அந்த லெவலில் இருந்த மாதிரி இல்லை இதில் நானாகவே ஃபீல் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அவ்வளோதான்டா என்னால் சொன்னேன் அவர் ரொம்ப நல்ல பர்சன் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேம் டைம் பாசிட்டிவ் ஆகிறார சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறாங்க எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. அப்புறம் அப்பா அம்மா டைப்பை கொஞ்சம் போய் இன்ட்ரோ பண்ண வர சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டைம் போட்டுடா சொல்கிறாங்க. அப்படியா சரி வாங்கடா சொல்லிட்டு இப்போ பசிக்கு குக் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்க 3 பேரும் குக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்படி ஜங்க் சைடு பார்த்தா ஜங்குக்கு அவர் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் டேவும் ஜங்கு வந்திருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் எங்கே படிச்சிங்க சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் போர் அடிச்சது உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சா அதான் சரி குக் பண்ணி கொடுப்பா சாப்பிட்டு போகலான்னு வந்தோம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நல்ல மூடில் வந்தால் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்றில் சொல்கிறாங்க. அம்மா ஜங்கா கொஞ்சம் டேஸாக சார் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றிலே சொல்கிறாங்க. இல்லை நான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ அந்த ஜேர்னலிஸ்ட் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன் கேட்குறாங்க. அப்போலாம் உங்களை யாரும் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நான் அன்றைக்கி கேட்டால் கூட எனக்கு கூட நீ தானே ஹெல்ப் பண்ண இங்கே வந்து இன்டர்வியூ எடுத்துக்க சொல்லு என்ன விஷயம் அப்படி கேட்குறாங்க. அப்போலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி சான்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவங்க நல்ல பர்சன் நல்லா கொடுத்தா சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அங்கே பாடா நான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்க் வந்துட்டு இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெயகப் தான் ஜெயகப் நல்லா குக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு அவரு பேர் குக் பண்ணி தராது. இப்போ 2 பேருக்கும் குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 பேரும் சோச்செல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் அவர் டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் ஜிமின் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் பாஸ் பார்க்குறாங்க. ஜிமின் ரெடியாக சொல்கிறாங்க. ரெடி சார் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய க்ரௌட்லாம் வருவாங்க பார்த்து இன்டர்வியூ ஓகேவா உங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. யோன்ஜன் ஃபிலிக்ஸ் வந்து பாரு நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. சரிட்டு ஃபைனலாக இவங்க 3 பேர் கிளம்புறாங்கடா. எங்கனாக்கா இவங்க வந்துட்டு நம்ம ஒரு பிளேஸ் போகிறாங்க. எங்கன்னா நம்ம ஒரு பெரிய சிட்டி அந்த சிட்டியில் நம்ம சேவில் இருக்கிறதே அது ஒரு பெரிய டவுன் ஓகே ஒரு பெரிய ஹோம் டவுன் ஒரு பெரிய டவுன் வச்சுக்கலாம். அந்த சிட்டியில் அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் நடக்கும் இல்லையா கேம் ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள். அங்கே அந்த மாதிரி ஒரு பெரிய அந்த நேஷ்னல் கேம் வந்து நடந்துகிட்ருக்கு. நேஷ்னல் கேமுக்கான ஒரு இதாக நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் போயிருக்காங்க. அந்த கேமில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும். அதுதான் வந்து இப்போ நம்ம ஜிம்முக்கான ஒரு ப்ராஜெக்ட்டு. சரிட்டு ஜிம்மில் யோன்ஜன் ஃபிலிக்ஸ் 3 பேர் போயிருக்காங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் கேம் பற்றி ஒன்றுமே தெரியாது சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு இந்த கேம் பற்றிலாம் பார்க்குறதுக்கு எங்கே டைம் இருக்குது கேம் பற்றி தெரியாது கேம் விளையாடவும் மாட்டோம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம இவங்க 3 பேரையும் ஒரு பர்சன் வெல்கம் பண்ணுறாங்க. சார் வாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் இந்த ப்ரெஸ்ட்டு போட்டு தானே ஆமாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ விடுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இந்த 2 டீம் இருக்குது யாரை வின் பண்ணுவாங்க தெரியலடா சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம யோன்ஜன் ஃபிலிக்ஸ் ஜிம்மி 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஜேகப்பு நம்ம டே அதுக்கப்புறம் ஜங்குக்கு 3 பேர் வராங்க. அம்மா இதுக்கு சொல்கிறாங்க இதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்களா சொல்கிறாங்க. அப்படியே பிஸ்னஸ் மேலே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது நேஷனல் சாம்பியன்ஷிப் தான் சொல்கிறாங்க. இந்த கேமில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க ரொம்ப டேஸாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போ நேஷனல் சாம்பியன்ஷிப்பாக ஆக போகிறாங்க சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஃபைனலாக வந்திருக்காங்கடா வந்துட்டு உட்காடுறாங்க. அந்த விஐபி சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி ஜிம்மின் பார்த்தா ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு கேம் பற்றி எதுவும் தெரியாது. அதனால ஜிம்மின் ஜஸ்ட் உட்காந்துட்டு இருக்காரு.
இப்போ ஜங்க் தான் கேம் பார்த்துருக்காங்க. ஜங்கு கேமில் ரொம்ப பிடிக்கும், அதனால நல்லா விரும்பி பார்ப்பாரு. இப்போ டே பார்க்குறாங்க, நீ மேபி சிஓவாக ஆகலைன்னா கேமர் ஆயிருப்பில்லாம் சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. நல்லா ப்ளே பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பிரேக் வருதுடா ஓகேவா, அவங்க 2 பேரும் எப்படி அந்த கேமில் ப்ளே பண்ணுறவங்க பிரேக் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம ஜிமின் நம்ம இவங்க ரூமில் இவங்க உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் கொஞ்சம் போர் அடிக்குது, ஜிமின்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. பேபி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா நான் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்திருக்கா சொல்கிறாங்க. எங்கே வச்சு கேட்குறாங்க, அந்த பிளேஸ் சொல்கிறாங்க. ஏன்னா நீ எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் சொல்லி ஐஸ் ஸ்போர்ட்ஸ் கூட சொல்கிறாங்க. ஆமாம் அதோடைய அந்த மெயின் ப்ளே பண்ணுவாங்களே அங்கே தான் இருக்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு அங்கேயே ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க. நீ இப்போ கரண்ட்லி எங்கே இருக்க சொல்கிறாங்க. கரண்ட்லி ஒரு ரூம் லொக்கேஷன் சொல்கிறாங்க. நீ அதை கொஞ்சம் வெளில வா சொல்கிறாங்க. சரி ஜிம் என்னாச்சு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளில வராங்க. ஏன்னா ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜெகப் இங்கே இருங்க சொல்லிட்டு வெளில வந்துட்டு அப்படி தேடிட்டு வந்துருக்காரு. இப்போ ஒரு ஃபோனில் பேசிட்டு வராங்க. ஜங்கா எங்கே இருக்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் இங்கே டர்ன் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தாங்க ஜங்கு பிடிச்சிருக்காங்க. ஜங்கு என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்கு தான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வராங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வரா. ஹாய் ஜங்கு அப்படி கூப்பிட்றா. இப்போ ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் ஷைலு, ரொம்ப அழகாக இருப்பா பார்க்கறதுக்கு. அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்ததும் ஜங்கு ஷைலு நீ சொல்கிறாங்க. எப்படி இருக்கா ஜங்குக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் உன்னை பார்த்து எப்படி சார் சொல்கிறாங்க. இங்கே என்ன ஜங்கு நீ சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை கேமுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க சொல்கிறாங்க. அப்படி நீ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த கேம் நடத்துறாருல அவர் என்னோட அங்கிள் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என்னோட அங்கிள் தான் அந்த கேமை நடத்திட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு. ஆமாம் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. ஓகே அப்போ செகண்ட் ரவுண்ட் இருந்து தேர்ட் ரவுண்ட் போவோம். 3 ரவுண்ட் இருக்குது இன்னும் செகண்ட் ரவுண்ட் இருக்குல்ல இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறா. சரி உள்ள வா சொல்கிறாங்க. இல்லை நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி உள்ளே போக சொல்கிறாங்க. அப்படியா சரி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குற ஒரு ஹக் சொல்கிறாங்க. சென்டர் 2 பேருமே ஹக் பண்ணுறாங்க. கூட ரொம்ப அழகாக இருக்கா. சரி உள்ள வா சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இப்போ நம்ம ஜிமின் அப்படி பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. முறைச்சி பார்த்துட்டு ஜம் கிட்ட போகலான்னு போக ஜிமின் போயிடுறாரு. ஜிமின் நடு கூப்பிட்றாங்க. ஜிமின் நிற்கவே அவர் பாட்டு போயிடாரு. போயிட்டு செம கோவம். அவள் யார் அது எப்படி என்கிட்ட பேச வந்துட்டு அவளை பார்த்துட்டு ஹக் பண்ணுறான். அவன் யாராக இருப்பா சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. அவர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா. சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. இவன் வேறு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. கணக்கு மாட்டாங்க. பேபி வெளில வா பேசணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் அவகிட்ட பேசிட்டு அப்படி போயிடாரு. இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே இவனோட பொசன்னஸ் இருக்கே என்ன டேஞ்சராக இருப்பான் போலியே. சரி ஜிமின் ஜங்கு அடிக்கிறாங்க. சரி ஓகே அப்புறமா கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இவங்க போயிட்டு உட்காராங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த விஐபி சீட் லைனில் தானே உட்காரா. கரெக்டாக ஜங்குக்கு பக்கத்தில் எம்டி சீட் இருந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜேகப் உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஜங்கு உட்காந்துருப்பாங்க. இப்போ ஜங்கு பக்கத்தில் சீட் எம்டியாக இருந்திருக்கும். அதில் தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. கரெக்டாக ஜங்கு வந்து உட்கார. ஜங்கு இங்கே உட்காந்துருக்கா சொல்லிட்டு அவள் ஜங்கோட ஹேண்டரை பிடிச்சி பேசிட்டு இருக்கா. அப்படி டிவி பார்க்குறா. கையாங்க எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா டெய்லியும் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. இவன் ஒன்றா படிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் இப்போ அந்த ஸ்போர்ட்ஸில் நடக்குது இல்லையா அதை இங்கே அந்த இது இருக்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கா. அந்த அவங்க உட்காந்துருக்க ரூமில் அந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இதில் நம்ம ஜவுக்கும் அந்த பொண்ணு க்ளோஸாக பேசிட்டு ஒரு ஜூம் அவரை பார்க்குறாரு. அதை ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சிஓ ஃபேமஸ் சிஓ இல்லையா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறாரு. நம்ம யூனியன் ஃபிளிக்ஸில் பார்க்குறாங்க. இது என்னடா சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க. யார் அது சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. இல்லையே பார்க்க ஒரு பொண்ணு அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்து மறைக்கிறாங்க. இல்லைடா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னுக்கு அதை பார்க்க கோவம் வருது. அப்படியே மறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஃப்ரீக்ஸ் பார்க்குறாங்க. பாரு ஜிம்னுக்கு பாசிட்டிவ் ஆகுது பாரு சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜவுக்கு தான் அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப ஹாப்பி பேசிகிட்டு இருக்கா. ஜவுக்கு நல்லா கேம் ப்ளே பண்ணுவில்ல. ஆமாடி நல்லா ப்ளே பண்ணுவா சொல்கிறாங்க. நீ பேசாம ஒரு கேமரா இருந்துருக்கக்கூடாது. உனக்கு நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. இப்போ மட்டும் அவனுக்கு என்ன ஃபேன் பேஸ் இல்லாமல் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போவும் ஆஃபீஸ் ஃபுல்லாக பொண்ணுங்க பூரா ஃபேன்ஸாக தானே இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு டீஸ் பண்ணுறா. அப்படியே ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஜங்கு ரொம்ப ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டேவ் பார்க்க நிறைய பேர் வராங்க. டேட்டை வந்து ஆட்டோகிராஃபாக வாங்குறாங்க. டேவும் ஒரு ஹாப்பி சைன் பண்ணி தராங்க. அந்த பக்கம் ஜேகோப் அப்படி தான் ஜிம் இதெல்லாம் பார்க்குறாங்க. ஜங்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுறது பார்க்க அப்படி ஒரு கோபம் அப்படி ஒரு பர்சனஸ் ஆகிட்டுருக்கு. எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. சரி டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த கேம் ஃபைனலாக முடிஞ்சிச்சு. இதில் ஒரு டீம் வின் பண்ணிடுறாங்க. இன்னொரு டைம் கொஞ்சம் லாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக அந்த கேம் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டீமுடைய லீடர் இருப்பார் இல்லையா அவர் போய்ட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த பர்சனோட ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக நீட்டாக போயிட்டு அழகாக எடுத்துட்டு சரி ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க வெளில வராங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் ஜிம்முக்கிட்ட பேசலான்னு போக இந்த பக்கம் நம்ம ஷைலு நின்றுருக்கா. நின்றுருக்காங்க. ஜேகப் இருக்காங்க. இப்போ ஜங்கால போக முடியல. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே கண்ணாடி கேட்குறாங்க. என்னடான்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜிமின் தான் அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டு பயப்படுறாரு. நம்ம ஜிம் பேட்டுக்கு வாங்கடா சொல்லி அவர்கிட்ட அவங்க வந்து காரில் போயிடுறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப கோவமாக இருக்காரு. இப்போது நம்ம யூனியன் பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா வாடா சொல்லிட்டு அவர்கிட்ட போயிடுறாங்க. இப்படி தான் சுற்றுவானுங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல யாரடா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வா சொல்லிட்டு அவர்கிட்ட போயிடாரு டேரெக்டாக. அவர் ஆஃபீஸ் வர வந்து ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க.
ஜிமின் சூப்பராக இருந்துச்சுல சொல்கிறாங்க. ஆமாம் சார் அந்த கேம் நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்றரை கேம் பற்றி தெரியாது சொல்கிறாங்க. அப்படி இருக்கு எங்களை அனுப்புனீங்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட ஃபன்னாக பேசக்கூடாதா, என்னாச்சு ஜிமின் இன்னைக்கு நல்ல மூடில் இல்லையா நீ சொல்லி கேட்குறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க, ரொம்ப பேட் மூடில் இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஏன்னா பாஸ் மாதிரி ஒரு பேச மாட்டாரு, ஃப்ரெண்ட்லேயே பேசுவார். சரி என்னாச்சு ஜிமின், ஓகே இது என்ன சொல்கிறாங்க, லீவ் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எனக்கு உண்மையாக லீவ் தான் வேணும்னு சொல்கிறாங்க. சரி போ சொல்கிறாங்க. ஜிமின் வீட்டுக்கு போயிடாரு. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப போகும், அப்படியே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு நிறைய சோச்சிருக்கு எடுத்து குடிச்சிட்டே இருக்காரு. ஏன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. இந்த பக்கம் நம்ம யோசிச்சிரும் ஃபிலிக்ஸும் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. இப்போ ஈவினிங் நம்ம ஜிமின் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே சோஃபாவில் படுத்துருக்காரு. ஏன்னா ஜங்க் மேலே செம்ம கோவம். இந்த பக்கம் ஜங்க் தான் ஜிமினுக்கு கால் மேலே கால் பண்ணுறாங்க. ஜிமின் எடுக்கவே இல்லை. நான் வந்துட்டு பேச மாட்டேன் நான் சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணி போட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்க் போச்சு இவன் வேறு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்காங்க. டின்னர் போகலான்னு சொல்லிப்பாங்க. சரி எல்லாரும் ஒன்றா டின்னர் போகிறாங்க. இப்போ இதை எடுத்து ஐஜியில் வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம என்னோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை வேறு நம்ம ஜிமின் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதில் ஐஜியில் பார்த்துட்டாரு. இதில் அந்த பொண்ணு நம்ம ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அது 4 பேருமே குரூப் எடுத்து போட அவருக்கு இன்னும் கோவம் வந்துருது. ஓ டின்னர் வேற வா சொல்லிட்டு அவரு தூக்கி போட்டு அவர் படுத்து இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிமின் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபேஸை பார்த்தா உண்மையும் வச்சிருக்காரு. இப்போ நம்ம இவர் பார்த்துருக்காரு. நம்ம யோனிச்சனும் ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. ஏன்டா என்னமோ உனக்கு கோவம் போல சொல்கிறாங்க. எனக்கு என்னடா கோவம் சொல்கிறாங்க. போய் சொல்கிற போச்சு எனக்கு தெரியும் உனக்கு கோவம் தான் அவன் மேலே என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா வாங்கடா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி வா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அந்த ஆஃபீஸில் போய்ட்டு எப்போ ஒர்க் போயிட்டு இருக்கா 2 days ஆகுது. ஜிமின் ஜங்கு எத்தனை டைம் கால் பண்ணாலும் ஜிமின் எடுக்க மாட்டாங்க. அந்த பக்கம் ஜங்கு ஒர்க் பிஸியாக போயிட்டுருக்கு. அவளால் அங்கே வரவும் முடியல. ஐயோ டெக்ஸ்ட்டுக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணுறாரு. பேபி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த பக்கம் பேசுறதாவே இல்லை. இன்னைக்கு ஜிமின் ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சன் ஃபிளிக்ஸ் ஒரு பிளேஸ் போயிருக்காங்க. எப்படினாக்கா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அவங்களோட போயிட்டு பேசி இன்டர்வியூ எடுத்துகிட்டு அதுக்காக போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ நம்ம சாய் சார் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க சொல்லுங்க சார் சொல்லிட்டாங்க. இது ஜேகோ பண்ணிட்டு இருக்காங்களா. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு இது அவங்களோட பப்ளிஷ் பண்ண அந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. இது அவங்களோட ஒரு காப்பி கொடுத்துட்டு சொல்கிறாங்க. அது மெயிலில் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. மெயிலில் பண்ண முடியாது நீ போய் டேரெக்டாக கொடுத்துருந்தே சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. எங்கே இருப்பாங்க சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. இங்கே ஒரு பிளேஸில் இருக்காங்களாம்மா நீ போய்ட்டு அவங்க கொடுத்துருந்தே சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிளம்புறாங்க. அவருக்கும் மைண்ட் அப்செட்டாக இருக்குது. சரி அவர் போட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே ஒரு சோகப்பட்டால் கேட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவலே கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த லெவலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஜங்கு இந்த மாதிரி போனது அவருக்கு இன்னும் கோவம். அவர் டக்குன்னு நம்மகிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்டு பேசினது அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜங்கு தண்டை ஆஃபீஸில் ரொம்ப அப்செட்டாகவே இருக்காங்க. மேக்கப் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஏன்டா அவ்வளோ அப்செட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பாரு அங்கே ஜேகப்பும் டேக்கும் ஷூட் போயிட்டுருக்கு வா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ அது வந்தால் குறைச்சி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற ஏன்டா நீ தான் எடுக்க சொன்னால் சொல்கிறாங்க. எனக்கு மைண்டே இல்லைடா சொல்கிறாங்க. ஏன் நானும் பார்த்துட்டு இருக்கேன் 2 days ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஜிமின் பேசவே மாட்டான் சொல்கிறாங்க. ஜிமின் பேச மாட்டேறான். ஆமாம் பேச மாட்டேறேன். ஏன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு நடந்ததா சொல்கிறாங்க. ஏன்டா நீ தான் சொல்கிற. அவன் ஏற்கனவே கொஞ்சம் நீ உன வேணாம் சொன்னால் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நீ அவனை இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. இது என்னடா இன்செக்யூர் இருக்குது. அவன் என்ன ஃப்ரெண்டு தானே அவன்கிட்ட கேட்கலாம் நீ அவன் யார் என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது வைக்க பார்க்குறாங்க. சரி போய் பேசிக்கொண்டதான் சொல்கிறாங்க. 2 days ஒர்க்கில் எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியல சொல்கிறாங்க. சரி போய் பேசுகிறா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஜேவும் ஷூட் பண்ணுறாங்க. ஓகேவா அது ஓகேவானு பாரு சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு. எங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஓகே கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அங்கே தான் வந்துட்டு ஷூட் போயிட்டுருக்கு. அது பீச் சைடு தான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு வரேன். இந்த பக்கம் ஜிமின் வர அந்த ஆர்டிக்கல் கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. வெளில வந்துட்டு கரெக்டாக இவர் கார் விட்டு இறங்குறாங்க. ஆப்போசிட் ஜங்கோட கார் வந்து நிற்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு கார் விட்டு இறங்கி அவர் பாட்டு பார்க்கவே இல்லை. மேக்கப் பார்க்குறாங்க. ஓய் ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு ஜிமின் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்த்துட்டு அவர் போட்டு போகிறாரு. ஜிமின் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கு ஜிமின் கட்டுக்கவே இல்லை. டேரெக்டாக வராங்களோ வந்து பார்த்தா இங்கே டேக்கும் ஜேகப்புக்கும் ஷூட் போயிட்டுருக்கு. அதில் வேறு நம்ம டேவரா ஜேகப் கூட ஆகிட்டு ஐ கான்டாக்ட் கூட பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஷை ஆகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜங்க் போகிறாங்க. ஜேகப் அப்படி சொல்கிறாங்க. ஜேகப் டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. உங்களை இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கவே சொல்லிட்டு அவர் திட்டாரு. ஏன்னா இப்போ ஜிமின் மேலே கோவத்தை அவர் அங்கே காமிச்சிட்டாரு. அவங்க பார்க்குறாங்க. என்ன இப்படி ஒரு மாதிரி சிறு பேசுகிறான்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிமினை பார்த்து மறைக்கிறாங்க. ஜிமின் அதை விட மறைச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் டே அங்கே ஜேகப் சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. நாங்கள் உங்களை ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. நான் எனக்கு சென்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சார் இந்த நேரில் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவானு பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஆர்டிக்கல் அவ்வளோ அழகாக இருக்குது. வா ஜிமின் வேறு லெவல் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டுவீங்களா. ஆமாம் பண்ணிட்டுவோம். அது பண்ணி உங்கள்கிட்ட காமிக்க சொன்னாங்க. சார் வந்து காமிக்க சொன்னாங்க. சாம்பிள் அதான் சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. தேங்க்யூ சரி ஓகே நான் கிளம்புறா சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் அதுக்குள்ளே கிளம்புறா சொல்கிறாங்க. இல்லை ஒர்க் இருக்குது அதான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஜிமின் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஒன் டே நம்ம டின்னர் போகலாம் சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் பாட்டு கிளம்பி போகிறாங்க.
இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க ஜிமின் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெக்கு நம்ம கேட்குறாங்க எங்கடா அவன் பாட்டுக்கு போகிறான் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அவன் தான் வந்து இதை மாற்றி பண்ண சொன்னா சொல்கிறாங்க. அவன் அப்படி தான் நீங்கள் பண்ணுங்கள் நான் வந்து பார்க்குறேன் சொல்லிட்டு அவர் இருந்துக்கிறாரு. நம்ம ஜங்கு தான் போயிட்டு போயிட்டுருக்காங்க. ஜிமின் எதுவும் சிலமாக போய்ட்டு காரில் உட்காராங்க. இப்போ ஜங்கு போயிட்டு காரில் ஓப்பன் பண்ணி உட்காராங்க. இப்போ என்ன பிரச்சனை சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே ஜங்கோட கிட்ட போகிறாங்க. ஜங்கு பார்க்குறேன்ற போய் ஜிமின் போயிட்டு ஜங்கோட நெக் அப்படி பைட் பண்ணுறாரு. ஸ்ட்ராங்காக ஒரு பைட்டு தான். ஜங்குக்கு பெயினே வந்துடுது. பாவம் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அப்படி கண்ணில் டியர்ஸ் வந்துடுது. ஜிமின் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பைட் பண்ணிட்டாரு. ஜங்கு பார்க்குறாங்க என்னடான்ட்டு பார்க்குறாங்க. பின்னா நான் இருக்கும்போது அவங்ககிட்ட ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. இது ஃப்ளட்டு ஆமாம் அவள் ஹேண்டை பிடிக்கிறப்ப இங்கே தான் பிடிச்சா சொல்லிட்டு ஹேண்டெல்லாம் பிடிக்கிறாரு. பிடிச்சி அப்படி கிண்டுறாரு. ஜங்கு வலிக்குது வலிக்குதுரா சொல்லிட்டாங்க. வலிக்குதா எனக்கு கூட தான் வலிச்சிச்சு. நீ பாட்டுக்கு அவள்கிட்ட பேசிட்டு இருக்க அவள் தீவிர அவனுக்கு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கு போட்டு அவங்ககிட்ட அடிச்சிருவார் கூட அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க உனக்கு அவ்வளோ கோவம் எனக்கு கோவம் தான். பின்ன நீ பாட்டுக்கு என்ன நீ தானே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நானும் எக்ஸைட்டாக வெளில வரேன் உன்னை பார்த்துட்டேன் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நீ பாட்டுக்கு அவளை பார்த்துட்டு போய்ட்டு அப்படியே ஈனு பல்ல அடிச்சுட்டு போகிறா சொல்கிறாங்க. எது நானா என்னை பார்த்தா அப்படி சொல்கிறதுக்கு ஆமாம் ஒன்று பார்த்தா சொல்கிறேன் இந்தமாதிரி நம்பவே கூடாது. அது உன்ன மாதிரி பர்சன் நம்பவே கூடாது சொல்லிட்டாங்க. என்னடா பேசுகிற சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. பின்னா சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆச்சு தெரியுமா சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கோட ஜஸ்ட்டு போட்டு அடிக்கிறாங்க. இங்கே பாரு ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறாங்க. உனக்கு சாதாரண விஷயமா இருக்கா இல்லை நான் அப்படி பண்ணால் நீ ஓகேவா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட என்ன பேசுகிறேன் உனக்கு எவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது நான் மட்டும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் சாரி இங்கே பாரு சாரி நான் வேணும் பண்ணல சொல்கிறாங்க. பின்ன எனக்கு எவ்வளோ கோவம் வச்சு தெரியுமா எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகுது தெரியுமா சொல்லி ஜிமின் அடிக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி டேஸ் வந்துடுது. ஜங்கு பார்க்குறாங்க இங்கே பாரு உண்மையை ஹார்ட் ஆகிட்டு நீ எப்படி பண்ண நீ அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் டச் பண்ணுறா அவள் யார் உனக்கு சொல்லி கேட்குறாங்க. பாரு அவள் வந்து என்னோட ஸ்கூல்மேட் காலேஜ் மேட் சொல்கிறாங்க. அவள் அழகாக இருக்க இது உன்னோட வாசு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. பாரு ஒரு பொண்ணு அழகாக இருக்கலாம் நீ ஒரு பையனை ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கடா என்னடா பேசுகிற உன் அழகு முடி மற்றவங்க நிற்க முடியுமா நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இந்த அழகாக கூட விஷயமா இல்லை ஆனால் என்னோட லவ்ன்றது இன்னொருத்தவங்க கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க உன் லவ் எங்கேயுமே போகாது நீயே சொன்னால் கூட போகாது உன்னை சுற்றி தான் வரும் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படி தான் எனக்கு 2 days எனக்கு சுற்றி வந்துச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நான் 2 days வரலன்றது இப்போ கோவமாக சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் ஒரு கோவம் தான். நான் அப்படி போயிட்டா நீ விட்டுருவியா என் வீட்டுக்கு வர மாட்டியா எனக்கு கெஞ்ச மாட்டியா இது கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க கெஞ்சதான் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் டின்னர் வர போகிறா சொல்கிறாங்க. டே 2 daysக்கு அப்புறம் மீட் பண்ணாடா எனக்கு டேக்கலாம் ஒரு ஃப்ரெண்டு சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா சரிட்டு டின்னர் தானே ஒரு கட்டஸுக்காக போனோம் போயிட்டு சாப்பிட்டோம் இதில் போய் என்னடா மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க எனக்கு எவ்வளோ கோவம் தெரியுமா நீ கண்டுக்கூடல வரக்கூட இல்லை சொல்லி கேட்குறாங்க. உனக்கு அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணடா எனக்கு அவ்வளோ ஹெவியாக ஒர்க் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு உன்னையும் பார்க்கல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இப்போ கூட நான் இங்கே வந்தனால தான் நீ பார்த்துட்டு பேசுகிறேன் இல்லை நீ வந்துருப்பியா சொல்லி கேட்குறாங்க. நான் வரும் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஓகேவா அதுக்குள்ளே இங்கே ஷூட் இருக்குது நீ வந்து பார்த்துட்டு போக சொல்லிட்டு மெக்க சொன்னான் அதுக்காக தான் நான் வந்தேன் மற்றபடி நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டேன் நானே உனக்கு தேடி வந்து பார்க்கணும் கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாவட் பொறுக்கி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண பொறுக்கி அப்படி நீ தான் வந்து கடையை பைட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நான் பாவட் சொல்கிறாங்க. சரி நான் அப்படி சொல்கிறேன் நீ தான் உன் கோவத்தை காமிச்சேன் நான் அப்படி கூட டீசெண்டாக தானே உட்காந்துருக்கான் சொல்கிறாங்க. ஓ இதுக்கு இப்போ டீசெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ டீசெண்டாக தானே இருக்கேன் ஸோ ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் போல டீசெண்ட் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் இப்போ என்ன பேபி கோவமாக என்ன சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் இன்னொரு டைம் இப்படி பண்ணால் அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் உன்னை யாராவது அப்படி தொட்டலாம் பேசுகிறாங்க எனக்கு கோவம் ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க என்ன கோவம் வருது இவனுக்கு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஆச்சு பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்லி ஜங்க் அவ்வளோ ஹக் பண்ணுறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி ஒரு டைட்டாக அவ்வளோ க்ளோஸாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவளை ஹெட்டு போட்டு ஜிம்மில் ஜங்கோட செஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் டூ லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ இறங்க நான் போகிறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. நீ தானடா வந்து பேசினா அதுக்குள்ளே போகிறேன் சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது நீ இறங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் ஜங்கு ஒர்க் இருக்குது போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் அப்புறமா பேசுகிறேன் இறங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க வந்துட்டு பேசணும் சொல்கிறாங்க. அப்புறமா வாசு ஜிம் படத்தை இறக்கி விட்டார். ஜங்க் பார்க்குறாங்க கடவுளே சொல்லிட்டு அவரும் சரி ஓகே கொஞ்சம் சமாதானமாயிட்டு அது வரைக்கும் போதும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டாங்க சொல்லி பார்க்குறாங்க. பரவாயில்ல பேபி தானே சொல்லிட்டு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி நம்ம ஜிம் பாரு ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் என்ன பண்ணாலும் பொறுத்துப்பேன் நான் ஜிம் நினைக்கிறாங்க. ஜங்கு மனசில் நினைக்கிறாங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன் ஓகேவா நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு என்கிட்ட கோவப்படுறேன் என்கிட்ட ஃபைட் பண்ணுற உரிமை உனக்கு எல்லாமே இருக்குடா என்னை ஃபைட் பண்ணுறதுக்கும் என்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கும் என்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உரிமை இருக்குடா அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அவர் பாட்டுக்கு காரில் ஹாப்பியாக வராங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக் கண்டிப்பாக நான் இதை வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக அவங்ககிட்ட பண்ணியிருந்தா இது வேறு மாதிரி ஆயிருக்கும் ஆனால் அவங்ககிட்ட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் ஜிம் நினைக்கிறாங்க. என்னை எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பியா எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பா ஜிமின் ஜங்குக் அவர் ஜிம் நினச்சிட்டே போகிறாங்க. ஃபைனலாக ஜிமின் அந்த டே ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே தான் எல்லாரும் ஜங்கு தான் கால் பண்ணுறாங்க ஜிமினுக்கு சொல்லுங்க சொல்கிறாங்க. அவன் ஆஃபீஸ்க்கு வெளில தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆஃபீஸ்க்கு வெளில இருக்கேன் வரியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஆச்சு எனக்கு ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கா டே அது ஃபிலிக்ஸ் வந்துட்டு கொடுறா
எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளில வா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் வெளிலையா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு கரெக்டாக ஜிம் வெளில வராங்க. இந்த பக்கம் அந்த இப்போ பாஸ் கூப்பிட்றாங்க. ஐயோ இவர் ஒருத்தர் சொல்லிட்டு என்ன பாஸ் அப்படி ஜிம்னு கேட்குறாங்க. ஜிமின் கோச்சுக்கா ஜிமினுக்கு பாரு இன்னைக்கு இந்த ஐடியில் போயிட்டு நீ எப்படியோ இன்டர்வியூ எடுத்து சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அது எனக்கு தனியாக தான் போகணும். கொஞ்சம் கேமராமேன் வராங்க. இல்லை யாராவது அங்கே இருந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தெரிஞ்ச கேமராமேன் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு போயேன் சொல்லிட்டாங்க. சார் நம்ம கம்பெனியில் வந்து கூட்டிகிட்டு போக முடியும். இல்லைப்பா இன்னைக்கு யாருமே இல்லை கேமராலாம் ரெடியாக இருக்குது. கேமராமேன் தான் இல்லை ஏன்னா இவங்க ஒரு ஃப்ளெக்ஸும் வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. இன்னைக்கு ஒரே ஒன் டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா இப்போ நான் எங்கே போவோம் கேமராமேனுக்கு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு போயேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பே பண்ணிடுறா சொல்லிட்டாங்க. சரி கொடுங்க சொல்லி ஜிமினும் அதை வாங்கி பார்க்குறேங்க்கா. ஓ மிஸ்டர் மின்னா சரி ஓகே சொல்லி ஜிமினும் அப்படி கீழே வராங்க்கா. ஜங்க் தான் நின்றுருக்காரு ஹாப்பியாக. அது ஃப்ளவர்ஸாக வந்துருக்காங்க. ஜங்க் தான் அப்படியே அந்த கார் பார்க்கில் தான் எப்போ நிற்பாரு. அப்படி ஃப்ளவர்ஸோட ஹேண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஜிமின் ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ஜங்கா இந்த டைம் பார்க்க வந்துருக்கேன் சொல்லிட்டாங்க. மிஸ் பண்ணேன் அதான் பார்க்க வந்தேன். ஏற்கனவே 4 days ஃபைட் போணுச்சுல சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஃபைட் போச்சு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஜங்கா எனக்கு ஒரு ஃபேவரட் பண்ணுறீங்களா சொல்லிட்டாங்க. என்னடா அப்படி கேட்குறாங்க. ஆஃபீஸில் யாராவது உங்களுக்கு ஒர்க் பண்ணுற உங்களோட ஆஃபீஸில் யாராவது கேமரா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களா சொல்லி கேட்குறாங்க. மெக்குக்கு வேறு யாருக்கும் கேமரா ஹேண்டில் பண்ண தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அங்கே கேமராமேன் இல்லை தனியாக போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன். யாருக்காவது தெரிஞ்சவங்க தான் கூட்டிகிட்டு போகணும். வேறு யாராவது உங்களுக்கு உங்கள் சைடில் யாராவது தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. கேமராமேன் ஒரு கேமராமேன் இருக்காங்க. பட் சொல்கிறாங்க அவங்க கொஞ்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் எதிர்பார்ப்பாங்க சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சிவ் என்ன சொல்லி கேட்குறாங்க. அமௌண்ட் கேட்பாங்களா பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் கொடுத்துருவா சொல்கிறாங்க. நான் கொடுத்துருவோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜம்ப்பும் சரி ஓகே போகலாம் சொல்கிறாங்க. எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. நிபா நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மு காரில் உட்காராங்க. ஜம்ப் உட்காராங்க. ஜிம்மு கேமராலாம் வைக்கிறாங்க. இப்போ அந்த லொக்கேஷன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜம்ப் போயிடறாங்க. சரி ஜிம் போயிட்டு இறங்கிட்டு சரி ஓகே நீங்கள் ஃபோன் பண்ணி வரங்க சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணாமல் எதுக்கு சொல்கிறாங்க. அதான் பர்சன் வர சொன்னீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜம்ப் என்ன பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இது சொல்லிட்டு அவர் டக்குன்னு அவர் கோட்டை ரிமூவ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ அவர் கோட்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கோட்டு டைலாம் ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் ஷர்ட் போட்டிருக்காரு. அந்த ஷர்ட்டை கூட ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மாஸ்க் எடுத்து வேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. நான் தான் கேமராமேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன விளையாடுறீங்களா நீங்கள் ஒரு CEO நீங்கள் எப்படி கேமராமேனாக இருக்க முடியும் சொல்கிறாங்க. என்னடாமல் பேசுகிற நான் கேமராமேனாக இருக்க கூடாது சொல்கிறாங்க. ஜம்முக்கா அங்கே பாருங்க அப்படி பண்ணக்கூடாது தப்பு ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் யாராவது வர சொல்லுங்கள். நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்காக நான் பண்ண முடியாதா சொல்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்டு இப்படி ஒரு பர்சன் வேணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக நான் அந்த பிளேஸில் அப்படி மாறணும்ல சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படிலாம் இல்லை ஓகேவா லவ் இப்படி தான் ப்ரூவ் பண்ண ஒன்றும் இல்லை ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வர சொல்லுங்கள். இல்லை நானும் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு தெரியும் உனக்கு கேமரா சரியாக ஹேண்டில் பண்ண வரா சொல்லிட்டு ஓகேவா நீப்பா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு என் மேலே டவுட்டாக சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு உங்களை டவுட் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக ஒரு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு சொல்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நீ பாஸ் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மும் சில பேர் ஆப்ஷனில் போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த பர்சன் ஜிம்கிட்ட ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. சிரிச்சு பேசுகிறாங்க. இதை பார்க்குற ஜம்முக்கும் செம்ம பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கா. அந்த பர்சன் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பற்றி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அவர் இன்டர்வியூ எடுக்க போனால் அவர் ஜிம்மை பற்றியே கேட்டிருக்காரு. நீங்கள் எப்படி சிங்கிளாக கமிட்டடாக எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க நிறைய ஆர்டிக்கல் எழுதிருக்கீங்க ரீசெண்டாக கூட அவார்டு வாங்கினீங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு உங்களை பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க தெரிஞ்சதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தெரியுமா உங்களுக்காகவே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சொல்லிட்டு நம்ம முன்ன ஜிம்மிட்ட பேங்கில் கட் பண்ணுறாங்க. இதை பார்க்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் தான் கொஞ்சம் குவாய்ட்டாக தான் இருக்காங்க. ஓ அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் ஃபேனாக கேட்குறாங்க. அது பிடிக்கும் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நான் ஃபேன் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ தேங்க்யூ சார் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி ஜங்க் பார்க்குறாங்க. ஃபேனா இவருக்கு அவர் ஃபேனாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்து பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த பர்சன் தான் ஜிம்மிட்ட பார்க்குறாங்க. சரி ஓகே இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் டின்னர் எங்கன்னா போகலாமா டின்னர் லஞ்ச் எங்கன்னா விலை வருங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை என்னோடய ஆர்டிக்கல் இவ்வளோ அழகாக எழுத போகிறீங்க கண்டிப்பாக அந்த எதாவது உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேணா ஆஃப்டர் பப்ளிக் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் வரீங்களா சொல்கிறாங்க. அப்போ போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஷெடியூல் இல்லை பிஸியாக இருக்கேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு பிஸியாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்களும் எவ்வளோ பேர் அந்த ஆர்டிக்கல் வந்து எழுதுறீங்க. நீங்கள் ஒரு பிக்கஸ்ட் ஒரு பெஸ்ட் ரைட்டர் அப்போ கண்டிப்பாக நீங்கள் பிஸியாக தான் இருப்பீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜிம் சொல்கிறாங்க. உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது சொல்லி அவர் சொல்கிறாரு. ஜங்கும் செம்ம கோவம் வருது எதுவும் க்யூட்டாக இருக்கா அதுக்கு நீ சொல்கிறேன் உன் வேலையை மட்டும் பார்க்கணும் இன்டர்வியூ மட்டும் தான் கூட இருக்கா கொடுக்கணும் எதுக்கு நான் அவன்ட்டு ஃப்ளட் பண்ணுறேன் பேரை பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மியும் அப்படியே ஜம்க்கு அப்படியே ஒரு கிளாஸ் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜம்க்கு முறைச்சி பார்க்குறாங்க. ஐஸை பார்த்துட்டு அப்படியே கண்ணு குறுக்குன்னு பார்க்குறாரு. ஜிம் பார்க்குறாங்க. வச்சுட்டு ஜம்க்கு எப்படி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு சரி ஓகே நான் கேட்குற கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணிங்களா கண்டிப்பாக சொல்லிட்டு அவர் ஜிம்மில் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காரு. ஜிம்மின் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக பேசிட்டு ரொம்ப அழகாக டீசெண்டாக அந்த இன்டர்வியூ முடியுது. ஒரு 1/2 hour போயிருக்கும்.
நம்ம ஜிமினும் தேங்க்யூ மிஸ்டர் மீன் சொல்கிறாங்க. இப்போ மீன் பார்க்குறேங்க கேன் ஐ ஹக் யூ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேங்க அது சொல்கிறாங்க. ஒரு ஹக் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அங்கே நிறைய பேர் சுற்றி இருக்காங்க. சரி ஓகே இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆடக்கூடாது. ஓகே சார் ஜிமின் போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. இப்போ அந்த மின்னு ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிஸ்டா ஓகேவா, பெரிய ஆக்டர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தான். இப்போ ஜிமினும் சரி ஓகே கிளம்புற சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்டிக்கல் எழுந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு காப்பி சென்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஷேர் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஐ லைக் யூ அப்படி சொல்லி பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எழுதி இப்போ ஜாங்குக்கு செம கோவம் அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. அப்படி ஜாங்குக்கு ஜிம்மின் முறைச்சி பார்த்துட்டு போகலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்னா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜிமின் பாய் அப்படி சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு அவரும் ஜிமின் போகிற வர ஜிமின் கார்கிட்ட வர வரைக்கும் அவர் பார்க்குறாரு. ஜாங்கு திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு காரில் வந்து உட்காடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் தான் ஜாங்கு போகலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜாங்கு அப்படி ஜிமின் மறைச்சி பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜாங்கு எதுவுமே சொல்ல முன்னில் சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜாங்குக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. எதுக்கு அவனை ஹக் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் ஒரு ஹக் தானே சொல்கிறாங்க. ஓ அது எப்படி அந்த ஷைலு என்னோட ஃப்ரெண்டு அவன் ஹேண்ட் பிடிச்சாலும் கோவம் வரும். அவனை அப்படி ஹக் பண்ணுறான். எப்படி உனக்கு பிடிக்குமா ஐ லைக் யூ சொல்கிறாங்க. ஜங்கு இமிட்டேட் தான் பண்ணி காமிக்கிறாங்க. ஜங்கா கோவப்படாத சொல்கிறாங்க. என்ன கோவப்படாத அவன் எப்படி உனக்கு பார்க்கலாம் சொல்லி கேட்குறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அவருக்கு தெரியாதுல சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் கோபமாக இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கா கோப்படா சொல்கிறாங்க. நான் கோப்படல சொல்லிட்டு அவர் பாட்டு கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கோ அப்படி கூப்பிட்றாங்க. ஒன்றுமே சொல்லாமல் ஒரு கார் ட்ரைவ் பண்ணிருக்காரு. சரிட்டு ஃபைனலாக இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்மி ட்ராப் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாமல் போயிடாரு. ஜிம்முக்கு புரியுது ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு நைட்டு வர நம்ம ஜிம்மின்னு ஃபிலிக்ஸ் ஜிம்மும் பேரும் டிவியில் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஃபன்னான மூவி தான். ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு இந்த 3 Idiots இருக்கும்ல அந்த மூவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபன்னாக போயிட்டு நல்லா இருக்கு சொல்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கிறத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி வீட்டோட டோர் பண்ணது ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்க்குறாங்க யாரோட அந்த நேரத்தில் சொல்லி கேட்குறாங்க. தெரியல போய் டோர் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா ஜங்கு பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜங்குக்கு வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க. யோசிச்சு பார்க்க என்னடா இவர் ஒரு மாதிரி இருக்காரு சொல்லி கேட்குறாங்க. அதான் என்ன சொல்லி ஜிம்மி இருக்காங்க. ஜங்குக்கு அப்படிக்கிட்டே வராங்க. இப்போது ஜங்கு பார்த்தா செம்ம ட்ரங்கன் ஸ்டேட்டு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரிங்க் பண்ணியிருக்கியா. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதுக்கு பிடிச்சா ஜிம் தான் ஜங்கு அடிக்கிறாங்க. பின்ன நான் குடிக்காம என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறேன் என்னடா நடக்க சொல்கிறாங்க. நீங்கள் இருங்கடா நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு அவர் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜங்கா என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. ஜங்கு ஸ்டைலாக அவர் எப்படி போட்டுதாரோ அந்த ஷர்ட்டில் இருக்காங்க. ஷர்ட் அந்த பேண்ட் தான். அந்த டை கோட்லாம் எதுவும் போட வேர் பண்ணல. அவன் எதில் வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. எதில் வந்த காரில் தான் சொல்கிறாங்க. கார் ட்ரைவ் பண்ணுறதுங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு ஏன் பிடிச்சிட்டு வந்தீங்க சொல்கிறாங்க. ஏன்னா என் பாய் ஃப்ரெண்ட் தான் வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சிரிக்கிறான் சிரிச்சு பேசுகிறான். அது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட்டு பேசினேன். பின்ன எப்படி உண்மையாக பேச முடியும் சொல்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறப்போ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பேசினா தான் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். அதுக்கு நான் அவ்வளோ சிரிப்பியா கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு பொண்ணு தொட்டானா உனக்கு எவ்வளோ கோவம் ஒரு ஃப்ரெண்டு. அப்போது அவன் வந்து உனக்கு யார். அவன் ஜஸ்ட்டு ஒரு ஆக்டர் தானே. நீ ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம். அவன் எப்படி உன்னை பார்க்கலாம். உனக்கு பார்த்து எப்படி சிரிக்கிறான். நீ எப்படி அவ்வளோ சிரிச்சா ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்கணும். ஜங்குக்கா என்ன உனக்கு இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பாசிட்டிவாக தான் செய்யும். பின்ன நான் இவ்வளோ அழகாக ஹாட்டாக ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பாய் ஃப்ரெண்ட் உனக்கு இருக்கேன். நீ எப்படி அவனை பார்த்து சிரிக்கலாம். அவன் என்ன அவனை பார்த்து ஐ லைக் யூ ஜிமின் அவன் அப்படி சொல்லலாம் சொல்லும்பா. ஜங்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன அப்படி ஜங்கு கேட்குறாங்க. இப்போ என்ன உனக்கு கோவம் சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கு தான் பின்ன என் பாய் ஃப்ரெண்டை ஒருத்தன் சைட் அடிச்சு எனக்கு எவ்வளோ கோவம் அது ஏன் முன்னாடி சொல்கிறாங்க. நீ என் பாய் ஃப்ரெண்டை நமக்கு தெரியாது. நீ ஒரு கேமராமேன் மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்காக என்னென்ன பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எதுக்காக நீ டக்குனு கேமராமேனை மாறினா சொல்கிறாங்க. என் ஜிம்னு ஆசைப்பட்டா நான் என்ன வேணாலும் மாறுவேன் ஓகேவா. அவனுக்கு பிஹைண்டில் நான் இருப்பேன். அவனுக்கு பேக் பண்ண நான் இருப்பேன். அவனோட ட்ரீம் என்னவோ அதை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேவா. அவன் பின்னாடியே தான் இருப்பேன் இப்போவும் சொல்கிறாங்க. அதுவும் பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். நான் உனக்கு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு பெஸ்ட் சோல்மேட். உனக்கு எல்லாமே நான் மட்டும்தான் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ மட்டும்தான் ஜங்கா. அவனை தவிர வேறு யாரும் அப்படி பார்க்க முடியாது ஓகேவா. நீ என்கிட்ட பாசிட்டிவ் ஆகுற ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது தெரியுமா. எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது. அது எப்படி அவங்ககிட்ட ஃப்ளட் பண்ணலாம் சொல்லிட்டு என்னோட ஒய்ஃபாக நான் என்ஜாய் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குண்ணே. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்டாக என்னோட ஒய்ஃபை சொல்கிறாங்க. என்ன ஜங்கா அப்புறம் முன்னாடி கதை நோணும். இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் நீ ஒரு மேரிட் பர்சன் எல்லாருக்கும் தெரியணும். அப்போ தான் உங்ககிட்ட யாரும் ஃப்ளட் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் நம்ம ட்ரை பண்ண மாட்டாங்க. எனக்கு பாசிட்டிவ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அப்படியா என்னோட பன்னிக்கு பாசிட்டிவ் ஆகுது. ஆமாம் நான் பன்னியா சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ அழகான பன்னி அந்த ஹார்ட் பன்னி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் சும்மா அப்படி கொஞ்சம் மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு கிஸ் சொல்கிறாங்க. கிஸ் தானே வேணுமா வாங்கிக்கோ ஜங்கு ஜிம்மி
ஜங்கு ட்ரிங்க் பண்ணிக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய சிஇஓ கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக அவர் டக்குனு கேமராமேனாக மாறியிருப்பார் இல்லையா, அதனால் அவர் அப்படி சிக்ஸை கிஸ் பண்ணிட்டாங்க. இங்கா சொல்லிட்டாங்க இங்கேயா சொல்லிட்டு நம்ம ஜிமின் 2 சிக்ஸும் கொடுக்குறாங்க. இங்கா சொல்லிட்டு அவர் அவர் ஃபோன் கிட்ட பயன் பண்ணுறாரு. ஜிமின் அங்கேயே கொடுக்குறாங்க. இப்போ இங்கா சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் அப்படியே லாலிப்பாக பயன் பண்ணுறாங்க. ஜிமின் போய்ட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படி டீப்பாக பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன எனக்கு ஜங்குக்கு கோவம் போயிடுச்சா சொல்கிறாங்க. எனக்கு கோவம் போக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஹக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய் ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பெட்டில் 2 பேரும் அப்படி க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கோட மேலே படுத்திருக்காரு. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இனி ஒரு டைம் இப்படி பண்ணாதான் சொல்கிறாங்க. ஜங்கா ஜஸ்ட் நான் பேசுகிறேன்டாம்மா, மற்றபடி எனக்கு அவங்கெல்லாம் எதுவும் அந்த ஃபீல்லாம் எப்போ வராது ஓகேவா. இவனை யாரும் ஃப்ளட் கூட பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், என்னோட ஜிமின் பற்றி நல்லா தெரியும். அதனால தான் நீ இப்போ ஜஸ்ட்டு கேமராக்காக மட்டும் அப்படி பேசின, மற்றபடி நீ யார்ட்டையும் இந்த மாதிரி பேசுகிற பாசம் இல்லை ஓகேவா. எனக்கு அதனால தான் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியா என்னோட ஜங்குக்கு என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்புறம் என்ன கேட்குறாங்க. இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகுதுல்ல சொல்கிறாங்க. அவன் எப்படி பேசுகிறான் பற்றி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. உனக்கு அவன் நீ பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, கமிட்டடாக சிங்கிளாக, இதெல்லாம் எதுக்கு அவன் கேட்குறான்னு சொல்கிறாங்க. நான் அவனை பற்றி அதெல்லாம் கேட்டேன், நீ அவன்கிட்ட ஜஸ்ட்டு அவனோட ஒர்க்கை பற்றினு கேட்டேன். அப்போ அவனும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டியது, நான் எதுக்கு அவன்கிட்ட கேட்குறான், இத்தனை கொஸ்டின் கேட்குறான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்க்கு காம் பண்ணுறாங்க. சரி நீ சாப்பிட்டியா சொல்லி கேட்குறாங்க. சாப்பிடவே இல்லை, எனக்கு ரொம்ப கோவம் என் பேபி மேலே, அதனால நிறைய குடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஸ்டம் ஃப்ளவர் எரியுது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வெளில போயிட்டு ஒரு ஃபுட் எடுத்துகிறாங்க. எடுத்து வந்துட்டு ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஆக்காட்ட சொல்லிட்டு ஜிமின் தான் எதிர்க்க வைக்கிறாங்க. இப்போ ஜங்க் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் அழகாக ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்க்கு சாப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இவர் போயிட்டு ஒரு ஹார்ட் மேன் சொல்ல, நம்ம ஹார்ட் மேன் தான் ஆனால் க்யூட் மேன், ஒரு பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் பேபியா? ஆமாம், எனக்கு நீங்கள் அழகான ஒரு பேபி, ரொம்ப குழந்தை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன், எனக்கு பிடிக்கும்ல, ரொம்ப பிடிக்கும். இப்படி கேட்கலாமா கேட்குறாங்க. உண்மை நான் கேட்பேன், எத்தனை டைம் கேட்பேன், எனக்கு பிடிக்கும்ல. இந்த ஹார்ட் மேன் அவனுக்கு பிடிக்கல சொல்லிட்டு அந்த கோல்டு பர்சன் சொல்லிட்டாங்க. எனக்கு நீங்கள் கோல்டு இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்வீட் ஓகேவா. எனக்கு இந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும், நான் யாருக்காகவும் விட்டே தர மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. அப்படி நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் சொல்லிட்டாங்க. இங்கேயா சொல்லிட்டாங்க. ஏன் நீ நம்ம வீட்டில் வந்து 1 டே ஸ்டே பண்ணல, அப்போ நான் ஸ்டே பண்ணக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ என்ன ஸ்டே பண்ணுவீங்க அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஸ்டே பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் யோன்ஜில் ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே காதில் வாங்குறாங்க. ஹாப்பியாக இருக்கவங்களுக்கு இவங்க அழகாக பேசிக்கிறதுலாம். ஏன்டா இவர் உண்மையாக அந்த பர்சன் தானே, நான் ஃபர்ஸ்ட் டே அவர் பார்த்ததுக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தியா சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பாய் ஃப்ரெண்ட், அவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, நமக்கு ஒரு சிஓவாக அவர் பார்க்குறோம், ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் அவனுக்கு அவர் பாய் ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தான் சொல்லிட்டு அவர் எல்லா சைடும் அவன்கிட்ட தான் காட்டுவாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த டைம் தான் ஆகுது. இப்போது நம்ம ஜங்கு அப்படி ஜிம்மில் தூங்கிட்டு இருக்காங்கடா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜங்கு தான் ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு தான் ஃபஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்மி ஜங்கு கூட அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இவர் ஐஸ் ஓப்பன் பண்ணதும் அவருக்கு நேற்று நடந்தாலும் ஞாபகம் வருது. நம்ம ஜிம்மி சொல்லிப்பாரு எனக்கு ஒரு பேபி சொல்லிட்டு அவர் நீ ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு போய்ட்டு ஜிம்மோட பொருளை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எந்திரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் எழுந்து உட்காராங்க. ஜிம்மி பார்க்கணும் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகலாமா, இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகணும் அப்புறம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு எவ்ரிடே ஒன்று பார்க்கணும் போல தோணுது, எனக்கு அவங்க கூடவே இருக்கணும் ப்ளீஸ், எனக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும், அப்போ தான் உன்ட்டு யாரும் ஃபில் பண்ண மாட்டாங்க, ஏன்ட்டு யாரும் ஃபில் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஒரு செக்யூர்னஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கா அப்போ நீங்கள் அதை மறக்கலையா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறேன், நைட்டு பேசுனது நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒன்றும் பரம்பரை குடிகாரம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்து போகிறதுக்கு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சார் ஜிம்முக்கு ஸ்மைல் சிரிப்பு வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் என்ன குடிகாரனா, எல்லாத்தையும் மறந்து போகிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. பின்ன எதுக்காக சார் குடிச்சிங்க சொல்கிறாங்க. அது என் பாய் ஃப்ரெண்ட் மேலே கோவம், நான் நார்மலாக வந்தால் கண்டிப்பாக நீ வீட்டுக்கு அனுப்பிடுவேன், குடிச்சிட்டு வந்தால் என்னை அக்செப்ட் பண்ணி போல சொல்கிறாங்க, என்னை அனுப்ப மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பேக்கிங் அப்படின்னா நான் பிளான் பண்ணி தான் வந்தேன் சார் ஜிம் சொல்கிறேன். ஜங்க் சொல்கிறாங்க. கேரிப்பா சார் ஜிம் பண்ணி ஜங்க் அடிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு தான் சரி ஓகே மேரேஜுக்கு ஒத்துக்கோ சொல்கிறாங்க. ஜங்கு அதுக்குள்ளே ப்ளீஸ் சொல்கிறாங்க. நான் அப்பா அம்மா இன்ட்ரோவே பண்ணல சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீ டேரெக்டாக ஒரு டைம் கூட்டிகிட்டு போகல, அதே மாதிரி கூட்டிகிட்டு போ, கேஷுவல் நானும் வரேன், அம்மா அப்பா இவங்க தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டே சொல்கிறாங்க, உன் அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கும்ல, ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரியாக பாசிட்டிவ் பண்ணி அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் பாசிட்டிவ் தான், என் ஒய்ஃப் கூட நான் பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதை நான் ப்ரௌடாக சொல்லுவேன் சொல்கிறாங்க. அது வேறவா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, அந்த மாதிரிக்கு ஊருக்கு போகலாம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. அம்மா உன் பாஸு எப்போ தான் உனக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாரா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணுற நல்ல விஷயம் தான், அதுக்காக எப்போ தான் நான் அனுப்பிட்டே இருக்காங்க, நானும் பார்க்குறேன். ஒரு ஆர்டிக்கல் 1 வீக்கில் ஒரு டைம் எழுதலாம், 1 மந்த்தில் ஒரு 2 டைம் அப்படி எழுதுறான், நீ எப்போ பார்த்தாலும் எங்கே அழைஞ்சிட்டே இருக்கா, கஷ்டப்பட்டே இருக்கா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மி, நீ ரொம்ப ஹார்ட் பண்ணி என்னால் அக்செப்ட் பண்ணல, நான் வேணா உனக்காக ஒரு ப்ரெஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணிடுவா சொல்கிறாங்க. அச்சோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுவே போதும் ஓகேவா, இதில் தாண்டி எனக்கு பெரிய ஆசை இல்லை, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக தான் ஆசைப்படுறேன், ஒரு ப்ரெஸ்ஸோட ஓனராக இருக்க ஆசைப்படல ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேங்க. அப்படியா சொல்கிறாங்க. லவ் யூ
டூ சொல்லிட்டு நீ எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் ஓகேவா, மாறிட்டதான் சொல்லிட்டாங்க. நான் எப்பவும் மாற மாட்டேன், நீ தயவு செஞ்சு சேஞ்ச் ஆகிடுது ஓகேவா சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அவங்க ஊருக்கும் கிளம்புறாங்கடா. ஃபைனலாக 2 பேரும் பூசான வராங்க. வந்துட்டு டேரெக்டாக ஜவுக்கு ஜிமின் ஜவுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜவுக் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் ஆண்டிக்காக இது வாங்கினா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஐஸ் வைக்க போகிறீங்களா சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு ஐஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்னை பார்த்தாலே ஓகே சொல்லிட்டாங்க. நீ வா சட்டை கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் டோர் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஜிமின் அம்மா போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. ஜிமின் அம்மா பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்த்தா ஜாம் கூட்டிட்டுருக்காங்க. அது சொல்கிறாங்க. அம்மா உள்ள வரலாமா சொல்கிறாங்க. வாங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் உள்ள வராங்க. இப்போ ஜிமின் அம்மா உட்காந்துருக்காங்க. ஜிமின் அப்பா வந்துட்டு குக் பண்ணிட்டுருக்காங்க. எங்கே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் உள்ள வாங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் அப்பா வராங்க. என்னம்மா கேட்குறாங்க. பாருங்க யார் வந்திருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. ஜம்க்கு ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜிம்மு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. எப்படி சொல்கிறது சொல்லிட்டு இப்போ ஜம்புக்கு தான் வந்துட்டு ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்னப்பா 2 பேர் லவ் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. அவங்களோட ஷாக் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. நீ தான் சொன்னி ஜிமின் ஒரு பர்சனை பிடிச்சிக்குன்னு சொல்கிறா. ஜம்க்கு தானே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. கெஸ் பண்ணிட்டீங்களா. ஆமாம் கெஸ் பண்ணிட்டு அதை எப்படி கெஸ் பண்ணாமல் இருப்பேன். எனக்கு ஜம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜம்க்கு உண்மை சொல்லவா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீ எனக்கு சன்னிலாவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி கேரிங்காக பார்த்துக்கிட்ட ஜிமினை எனக்கு அங்கேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிப்பா சொல்கிறாங்க. இப்போது ஜம்க் பார்க்குறாங்க. அப்படின்னா ஆண்டி சொல்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா உங்கள் லவ்வுக்கு. நான் எப்போதுமே சப்போர்ட்டாக தான் இருப்பா சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட வீட்டில் பேசுப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எங்களோட ஸ்டேட்டஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜம்க்கும் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 பேருக்கும் அவங்க ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு சரி ஓகே ஆண்டி நான் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு பேசிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே பாஸ் ஜிம் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஜம்ப் போயிடுறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் பார்க்குறாங்க. ரொம்ப கிராண்டாக வெட்டிங் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ டேவும் ஜங்கும் பார்க்குறாங்க. டேரக்டாக ஜங்க் கொடுக்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. ஓ இவன் பாய் ஃப்ரெண்ட் அதுக்காக தான் எனக்கு திட்டிருக்கா அப்படி தான் சொல்கிறாங்க. என்னடா ஃப்ரெண்டுக்கு ஆமாம் எனக்கு தெரியும் நீ அதுக்காக தானே எனக்கு திட்டிருக்கா சொல்கிறாங்க. நீ எதுக்கு ஃப்ளட் பண்ணுறா சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். ஆமாடா என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி ஃப்ளட் பண்ணுவா அதுக்கு திட்டு நான் என்ன பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது சூப்பர் ஃபிகர் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. அவர் ஓடி போயிடாரு. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன்டா அவன் டேஸ்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் உண்மையாக தானே சொன்ன சொல்கிறாங்க. அழகாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க 2 பேர் சொல்கிறாங்க. ஜிம் ஜம்ப் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா அம்மா ஜம்போட அப்பா அம்மா ஹாப்பியாக பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் யோங்கி நம்ம உயன் அதுக்கப்புறம் அவங்க பேபி அப்புறம் எல்லாரும் நினச்சிருக்காங்க. ஃபிலிக்ஸ் யோன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிருக்காங்க. ஃபைனலாக இவங்களோட மேரேஜுமே நடக்குதுடா. ஜம்காக நீ பார்ச்சிமணி திரும்ப சேர்த்துக்கல சம்மர் மாதம் கேட்குறாங்க. சம்மர் ஃபாதர் சொல்கிறாங்க. பார்ச்சிமணி நீ ஜம்கை திரும்ப சேர்த்துக்கல சம்மர் மாதம் கேட்குறாங்க. சம்மர் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்மோட லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மும் அதே ஹாப்பினஸ் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக அவங்க பேரண்ட்ஸோட ப்ளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ பேக் டு சேல் தாண்டா. இந்த பக்கம் ஜிமின் ஜங்கு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. நம்ம ஜங்கோட வீட்டுக்குள்ளே அங்கே தான் ஜிம் பார்க்குறாங்க. லக்கேஜ்லாம் வந்துட்டு யோன்சன் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் சொல்கிறாங்க. அவங்களோட வந்துருச்சு நான் ரிசீவ் ஆகிருக்கு போகிற சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜங்கா இப்போ டயர்டாக இருக்குது தூங்குவோம்மா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். என்ன தூங்கலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என்னடாமா பேசுகிறா சொல்கிறாங்க. ஜங்கா ரொம்ப டயர்டாக இருக்குடா. ஓகேவா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். நோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நோ எனக்கு இப்போவே வேணும் சொல்கிறாங்க. ஜங்கா ப்ளீஸ் சொல்கிறாங்க. நோ எனக்கு இப்போவே வேணும் அவர் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போவே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சரி பாஸ் ஜங்கு ஜிம் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ் ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப தூங்கி வழிகிறாரு. அது ஜங்கு புரிச்சு ரொம்ப டயர்டாக இருக்கடா சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. சரி வா அவங்க பட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு படி படுத்துறாங்க. ஜிம் பார்க்குற ஜங்க் நீ சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் முடிச்சிடறேன் ஓகேவா நீ தூங்க சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா என்னோட ஒய்ஃப் என்கிட்ட தானே இருக்க போகிறான் இதை போய் என்ன இருக்குது நான் தூங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிம்னு சொல்லி விட்டுறாங்க. ஜங்க் கூட தூங்கிறாங்க. ஜங்க் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஜிம் தூங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்க் ஏச்சு குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மில் ஐஸ் பண்ணி பார்த்து பக்கத்து ஜங்குக்கு இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்துச்சோ நம்ம நேற்று அப்செட் ஆகிட்டோமோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போயிட்டு அப்படி தூக்கத்தில் எழுந்து போய் ஜங்கு ஹக் பண்ணுறாங்க கிச்சனில். ஜங்க் பார்க்குறேன். என்னடா சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்கா சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நேற்று நல்ல மூடில் இருந்திருப்பீங்க நான் ஸ்பாயில் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அச்சோ அப்போலாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு எப்போவுமே என் ஒய்ஃப் தான் ஓகேவா என்னோட ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா நான் ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கேர் பண்ணுறது சொல்கிறாங்க. தேங்க்யூலாம் வேண்டாம் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. புக் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஃப்ரெஷ் ஆகிறியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜிமின் 1 வீக் லீவ் எடுத்துட்டாரா சரி கவர் லீவ் இருக்கும்போது சொல்லிட்டு ஜிமினா சரி ஓகே நான் ஆஃபீஸ் கிளம்புவா சொல்லிட்டாங்க. ஓகேடா வாசல் ஜங்கும் ஜிம்மோட தனித்தனி காரில் அவங்க ஆஃபீஸ் போயிடறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது ஒரு 3 டேஸ் போயிடுச்சுட்டா 3 டேஸ் ஆகும். ஜிம்மும் ஜங்கும் நார்மலாகவே இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜங்கு வந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு எப்படி அப்ரோச் பண்ணுற சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணலாம் ஜிம்மில் வச்சுட்டு இருக்காங்க. பேசாமல் ஆஃபீஸ்க்கு போவோம் போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஜிம்மின் போகிறாங்கடா. டேரெக்டாக ஜங்கோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஜிம்மின் அங்கே போய் பார்த்தாக்க நம்ம ஜங்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காங்க
சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பண்ணி சொல்கிறாங்க. மெக்கும் நம்ம ஜங்கும் ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க, அது மீட்டிங் ரூமில் இருக்காங்க. செக்ரட்டரி பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு சார் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்காங்க சொல்லிட்டு, ஒரு மீட்டிங் இருக்காங்க சொல்லிட்டு. சரி ஓகே சார் ஜிமினும் அப்படி வெயிட் பண்ணுறாங்க ஜங்கோட கேபினில். அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. மீட்டிங் ஒரு 1 ஹவருக்கு மேலே போயிட்டுருக்கு. ஜிமிக்கு ஒரு கடை டயர்ட் ஆகிடுது. சரி கொஞ்சம் நேரம் படுப்போம் சொல்லிட்டு அவங்க சோஃபாவில் படுத்துறாங்க. இந்த பக்கம் ஜங்கு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வராங்க, டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே. கரெக்டாக ஜங்கு வந்துட்டு வரா, ஒரு பொண்ணு வரா. சார் சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க சார் உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜிமின் ஜங்கு மேரேஜ் ஆனது. இப்போ நம்ம ஜங்கு ஹாப்பி உள்ள வராங்கன்னு பார்த்தா ஜிமின் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. ஜங்கு மாறுபடுது என்னாச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் நிம்மதியை கூப்பிட்றாங்க. நிம்மதியை சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க ஜிமின் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது சொல்கிறாங்க. 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் 1 ஹவருக்கு அவங்க மேலே ஆகுது. அவர்கிட்ட நான் சொன்ன மீட்டிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஜங்கு ஒரு மாதிரி இருந்துச்சோ, ஆஃப்டர் மேரேஜுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்திருக்கா இந்த மாதிரி ஆகிட்டே சொல்லிட்டு வந்து ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிமின் எந்திரிக்கிறாங்க. ஜங்கா சார் ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி இருக்குது. அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ செல்லாம் எப்போ வந்து சார் கேட்குறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிறாங்க வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகுது சொல்கிறாங்க. சார் ஓகே மீட்டிங் எப்படி போய் சொல்கிறாங்க. நல்லா போச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போய் டையெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துருப்பாரா. ஜிமின் ஜங்கை பார்த்த உடனே போயிட்டு அப்போ கிட்ட ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகி எடுத்துகிட்டு போயிட்டு கிஸ் பண்ணுறாரு லிப்பில். ஜங்கு பார்க்குறேன் என்னன்ற சர்ப்ரைஸாக பார்த்துருக்காரு. இப்போது நம்ம ஜங்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்கு தான் கிஸ் பிரேக் பண்ணிட்டு என்னாச்சுராமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க என்ன என்னோட ஹாபி இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜங்கு மாதிரி இப்போ தான் நோட் பண்ணுறாரு. டையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால ஒரு மாதிரி இருக்காரு. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு என்னாச்சுராமா என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க ஐ நீட் யூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஜங்கு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க ஐ நீட் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்கு மாதிரி கேட்கலாமா ஆஃபீஸ்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஏன் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது இப்போவே எனக்கு வேணும் சொல்லி அது இப்போ நான் ஃபீல் பண்ணணும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படியே நீ தானா 2 பேர் பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் 1 நிமிஷம் சொல்லிட்டு போய்ட்டு ஆஃபீஸில் ஒரு லாக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஸ்க்ரீனில் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறேன். ஜங்கு பார்க்குறேன் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜங்கிட்ட வராங்க. நீயே சொல்லிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு அவங்களோட ஆஃபீஸ் ரூமில் ரொம்ப ஹாப்பி அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு ஜிமின். அவ்வளோ மெல்டட் ஆகிட்ருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. சரி உண்மை சொல்லி எதுக்காக வந்தால் சொல்கிறாங்க. அதுவா ஜங்கா ரொம்ப மிஸ் பண்ணா. ஜங்காவுக்கு எதனா ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் சொல்கிறாங்க. என்னையே கிஃப்ட்டாக கொடுத்தா எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ என்னையே கொடுத்துருக்கேன் அந்த கிஃப்ட் எப்படி இருக்கு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்க எனக்கு கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த கிஃப்ட்டை எவ்ரிடே ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி மேபி டயர்டாக கூட சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. டயர்டாக ஆக மாட்டா சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ இங்கே போதும் வீட்டுக்கு போய் கண்டக்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் போதுமா சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு ஸ்டாப் பண்ண மாட்டா ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னும் ஓகே சொல்லிட்டு அவர் வந்துருக்காங்க. ட்ரெஸ்லாம் போட்டுக்கூடா சொல்லிட்டு அவர் அழகாக கிட்ட போட்டு விட்றாங்க. ஜிம்னும் ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்காக ஒரு தூரம் வந்தால் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களை எதுவும் ஹக் பண்ணணும் உங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணுச்சா அதான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சாப்பிட்டே சொல்கிறாங்க. சாப்பிட்டு தான் நீங்கள் சொல்கிறாங்க. சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஜங்கோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தா 2 பேரும் ஓரளவு கொஞ்சம் இதாக இருந்திருப்பாங்க இல்லையா. கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும். சரி தான் எல்லோரும் கிளம்புறதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்புறாங்க. ஒரு 6 o'clock இருக்கும். வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஜிம் பார்க்குறாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகலாமா சொல்கிறாங்க. 1 hour சொல்கிறாங்க. சரி ஜிம் ஜங்கு போய்ட்டு ஷவர் இருந்துருக்காங்க. ஜங்கு அவ்வளோ கிஸ்து அவ்வளோ ஒரு மாதிரி மெல்டடாக இருக்காங்க. நான் ஆசைப்பட்டேன் நீயே வந்து அப்ரோச் பண்ணி சொல்லிட்டு அதனால தான் வெயிட் பண்ணேன் ஓகேவா இல்லை நானே பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்க் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்பவும் நீங்கள் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா இதே மாதிரி ஹாப்பியாக என் கூட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக எந்த ஒரு சுச்சுவேஷனே விட்டு போயிடக்கூடாது சொல்கிறாங்க. எப்போ நான் போக மாட்டேன் ஓகேவா எப்பவும் கூட நான் இருப்பேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த ஹார்ட் சேவோ இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் கண்டிப்பாக அந்த ஜேர்னலிஸ்ட்டும் இந்த ஹார்ட் சேவுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஜிமின் ஹாப்பியாக ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க லைஃப் அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போது ஒரு 3 month ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிமின் தான் ஜங்கோ சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா அம்மா கூப்பிட்றாங்க. ஜங்கா நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டு அம்மா எனக்கு லீவ் இல்லை போகலாம் சொல்கிறாங்க. அச்சோ உனக்கு தான் லீவ் இல்லை எனக்கு லீவ் இருக்குடா நான் போயிட்டு வரேன்டா ஜங்கா சொல்கிறாங்க. ஜிமின் எப்போயாவது ஜங்கடான்னு சொல்லுவார் ரொம்ப பிடிக்கும். அங்கே பாரு நீ இல்லாமல் இருக்க முடியாது ஓகேவா நீ தூங்கவே மாட்டா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் தெரியும் ஜஸ்ட் 2 days தான் ஓகேவா இது எனக்கு கசன் வெட்டிங்டா ப்ளீஸ் ஜிம்முக்கு கெஞ்சிறாங்க. நான் முன்னாடியே போகணும் ஓகேவா ப்ளீஸ் ஜங்குக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்கணும் என்னால் இருக்க முடியாது ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ப்ளீஸ்
டேஸ் தானே, நீ வா என் 2 டேஸ் ஒர்க் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுடா ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க முடியாதா ஏன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்போது நான் என்ன கேட்டாலும் பண்ணுவேன்னு சொன்னதான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு எனக்கு கெஞ்சி விடுறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் மேரேஜுக்கு ஓகே அனுப்புறீங்கன்னா ஓகே சொல்லுவேன், உங்களோட ஹாப்பியாக இருப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் உங்களுக்கு எனக்கு ஃபைட் வர சொல்கிறாங்க. ஃபைட்லாம் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சரி போயிட்டு வா சொல்கிறாங்க. கரெக்டாக 2 டேஸ் ஆஃப்டர் நான் வந்துடுவேன் சொல்கிறாங்க. சரி வாங்க மேரேஜுக்கு நீங்கள் வந்து கலந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மில் அவங்க பேக் பண்ணுறாங்க லக்கேஜ்லாம். சரி போய்ட்டு வரவா சொல்கிறாங்க. சரி இப்போ போக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மில் புதுசாக வந்துட்டாங்க. ஏன்னா ஜிம்மினோட கசனுக்கு வெட்டிங் அதனால் ஜிம்மில் இங்கே புதுசாக வந்துட்டாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா ஜங்க் வரல சொல்கிறாங்க. அம்மா அவருக்கு ஒர்க் இருக்குமா சொல்கிறாங்க. அப்படியே சரிவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஜிம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஜங்குக்கு டெக்ஸ்ட் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குச்சோ ஜங்குக்கு எதுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. சார் ஜிம் இந்த ஆடு ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஜங்கு அங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்லிட்டு ஃபோன் ஜிம் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம் தான் வந்துட்டு என்ன ஜங்கா டெக்ஸ்ட் பண்ணுறேன் எனக்கு சொல்லி கேட்குறாங்க. என்ன கிஸ்ஸு ஹக்யூ எல்லாமே பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. பின்னா நான் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறேன். நீ வேணே பண்ணுற ஜங்குக்கா கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ணல எனக்கு ஃபீல் பண்ணணும் சொல்கிறாங்க. ஜங்குக்கா அடிச்சிருவேன் 3 மந்த் நானும் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட என்னை ஃப்ரீயாகவே விட மாட்டேறா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கேன் என் ஒய்ஃபை நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. லவ்னா இந்த அளவுக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஒரு ஹார்ட் அண்ட் ரொமான்டிக்கான ஒரு ஹாபி சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க ஜிம்மின் தான். சரி ஓகே இன்னும் 1 டே தானே ஓகேவா நீங்கள் 1 டே கழிச்சு அப்புறம் வாங்க ஓகேவா நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறேன் 1 டே அப்புறமா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் ஜம்ப் ஃபோன் வச்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 1 டே கூட புரிஞ்சிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் மாதிரி பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ 1 டே ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்மில் ஜங்குங்க ரீச் ஆகுறாங்க. ஜிம்முக்கு வெட்டிக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஜங்கோட ஜிம்மோட வீட்டில் தான். இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ரெடி ஆகிட்டாங்க. ஜங்குக்கு 1 டே அப்பா சொல்லிட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஆண்டி சொல்கிறாங்க. சரி போட்டு நீ ரெடியாக நம்ம ஃபேமிலியாக போகலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஜங்கு அப்படி உள்ள என்ட்ராகிறாங்க. பார்த்தா ஜிம்மின் அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக க்யூட்டாக ரெடி ஆகிட்ருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு 2 டேஸ்க்கு அப்புறம் ஜிம்மில் பார்க்குறாங்களா ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அம்மா சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வந்துட்டிங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோட பார்வை சரியில்லை. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா ஏன் அப்படி பார்க்குற சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜிம்னு பார்த்து ஆல்மோஸ்ட் அந்த கோட்டை வியர் பண்ணுறாரு. நம்ம ஜம்க்கு அப்படியே கூட ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி ஜிம்மில் மேக்கப் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா வேண்டாம் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ஓகேவா அவ்வளோதான் ஜங்கா மேரேஜுக்கு போயிடலாம் ஓகே மேரேஜ் போயிட்டு வந்துட்டு கூட இதனால் பார்த்துக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே ப்ளீஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குற இன்னும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 2 டேஸும் மிஸ் பண்ணியிருக்கான் ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஓகே 1/2 hour மட்டும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்கா வேண்டாம் அப்போ மாதிரி டேட் ஆங்க ஆல்மோஸ்ட் மேரேஜுக்கு டைம் ஆகிடுச்சுப்பா ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கேட்கவே இல்லை எனக்கு இப்படி பார்த்ததுக்கப்புறம் வேணும் சொல்லி ஜங்க் அப்படியே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னு கேட்க அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு அப்படியே ஜங்க் கூட நெக்க பிடிக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு மாட்டினியா அப்படி சொல்லிட்டு ஆகும் அப்படியே பெட்டில் புஷ் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம்மில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜிம்மோட அம்மா தான் ரெடி ஆகிட்டாங்க. ஜிம்மோட அப்பா அம்மா கீழே இருக்காங்க. ஜிம்மோட மேலே ரூம் மேலே ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. என்னங்க என்ன வரல சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்மோட அம்மா தான் அந்த ஸ்டெப்பு கிட்ட போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மோட அம்மாவுக்கு ஜங்குக்கா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு டக்குனு அவங்க கீழே இறங்கிடுறாங்க. எங்கே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. நம்ம கூட போட சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் ஜிம்மு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பா கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இல்லை அவங்க பின்னாடி வரட்ட சொல்கிறாங்க. பின்னாடி ஆமாம் நம்ம காரில் போவோம். அவங்க ஜங்கோட காரில் வருவாங்க சொல்கிறாங்க. ஏம்மா கேட்குறாங்க. ஒன்றா போகலாமே சொல்கிறாங்க. நம்ம ஒன்றா போட எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. நம்ம பையன் நம்ம சனிலாம் சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் வாங்க சார் கூட்டிகிட்டு போயிடாங்க. இந்த பக்கம் அங்கே தான் ஜிம்மில் அப்படி போயிட்டு பண்ணிருக்காங்க. ஜங்கா ப்ளீஸ் ஜங்கா நிறுத்த சொல்கிறாங்க. ஜங்கா அதை நம்ம மேரேஜ் போகணும் யாராவது பார்த்து தப்பாக நினச்சிவோம் சொல்கிறாங்க. இந்த கவலை ஜங்கு தான் அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. 2 டேஸ் மிஸ் பண்ணுறது ஜங்கு தான் அவ்வளோ கிஸ் பண்ணுறாங்க. ஏன் ஜங்கா இப்படி இருக்கா ஏன் இப்போ பேசுகிறா இருக்கா சொல்கிறாங்க. உங்ககிட்ட தானே இருக்காங்க தப்பாக கேட்குறாங்க. தப்பு இல்லை ஆனால் சொல்கிறாங்க எனக்கு வேணும் சொல்லி ஜங்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்னும் அப்படியே அவருக்கு கேட்டு அப்படியே கொடுத்துட்டாரு. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே மேரேஜே முடிஞ்சிருக்கும். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங் பார்க்குறாங்க. அப்படியே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக உட்காந்துருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. பாவம் என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்க நான் சொல்கிறாங்க. ஏன் இல்லையா சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்க ஜங்கான மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சிருக்குவா போயிட்டு ஜஸ்ட் ஒரு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துருவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ என்ன நடக்க கூட முடியல சொல்கிறாங்க. நான் தூக்கிட்டு போகிற சொல்கிறாங்க. ஜிம் ஜம்ப் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. ரெடி ஆகிட்டாங்க போலாமா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அம்மா மேரேஜ் முடிச்சு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் ரீச் ஆகுறாங்க. வந்துட்டு ஜிம்மின் தான் அப்படின்னு அவசரிருக்காங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜிம்மின் சனியில் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அப்படியே பையனாக சொல்லிட்டாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மின் ஜங்கு தானே வராங்க. ஜிம்மின் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டே வராங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் நடக்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சுமே உனக்கு இன்னும் இதாக இல்லையா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது உன்னோட தப்பு நீ தான் கொஞ்சம் இவ்வளோ இதாக இருக்கே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குல்ல அதான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஜிம் ஹாப்பியாக பேசிட்டு வராங்க. வந்து ஃபைனலாக
கிஃப்ட்டு கொடுத்துட்டேங்க விஷயம் ஹாப்பி மேரி லைஃப் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம வேறு யாரோட டைம் இருந்தால் ஓகேவா, டைம் தான் ஜிம்மில் காசுன்னு அவர் கிஃப்ட்டை கொடுத்துட்டு கீழே இறங்கிறாரு. இப்போ ஜிம்மின் ஜங்கு தோக்க நிற்கிறாங்க. ஜிம்மில் அம்மா தான் ஜிம்மின் சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி தப்பா எடுத்துக்காதீங்க சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நான் ஊர் கிளம்புற சொல்கிறாங்க. ஊர் கிளம்புறீங்களா? ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா நீ வந்து ஸ்டே பண்ணவே சொல்கிறாங்க. ஆண்டி நிறைய ஒர்க் இருக்குது, அதை மேரேஜ் பண்ணிச்சு நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம், ரெஸ்ட்லாம் வேண்டாம் நான் ஊருக்கு போய் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் அப்போ ரொம்ப ஹாப்பியாக சரிப்பா நீங்கள் கிளம்புங்க சொல்கிறாங்க. போயிட்டு வரோம் சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின்டா வரும்போது ஜங்கோட சொல்கிறப்ப சாஞ்சிக்கிறாங்க. ஜங்க் ட்ரை பண்ணுறாங்க. ஜிமின் போய் சொல்கிற சாஞ்சிக்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக நீ சொல்கிறாங்க. ஹாப்பி சொல்கிறாங்க. உங்களுக்கு இது மேரேஜுக்கு வந்தோமா இல்லையா, உங்களுக்கு என்ன 2 days மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் போயிடுச்சுல சொல்கிறாங்க. அதை சேர்த்து வச்சு பனிஷ் பண்ணிட்டீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் என் வீட்டுக்கு தள்ளி இருப்பா சொல்கிறாங்க. இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. வீட்டில் இருந்தால் கூட இது கொஞ்சம் நேரம் தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் சமாதானமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா 2 daysக்கு சேர்த்து வச்சு பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. ஆமாம் என் லவ் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பட் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த லவ் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீ ஹாப்பி தானே என் கூட, ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு அவரும் நீ தூங்கு நான் ஓட்டுறேன், நான் கார் ட்ரைவ் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்க் ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜீவன் ஜங்க் கூட சாஞ்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பி போயிருந்தா. இதோட முடிக்கிறேன் ஓகே. உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புறேன். எங்கேயாவது நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க சொல்லிட்டு நினச்சிட்டிங்கன்னா சாரி ஓகே பை டேக் கேர்.